அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த செலிபிரிட்டி கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது சமீப காலமாகவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக டைவர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேஷனாக போய்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. நீங்க இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடைய விவாகரத்து, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஜிவி பிரகாஷ், சைந்தவி, போன வருஷம் ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி இவங்களுடைய விவாகரத்து செய்தி. நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் சில பேரை விட்டுருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் காரணங்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னமும் ரகசியமாகவே இருக்குது. ஏன்னா தனுஷை பற்றின சர்ச்சைகள் ஒரு நடிகை 2 நடிகை இல்லை, நிறைய நடிகைகளோட அவரை சேர்த்து வச்சு நிறைய காசிப்ஸ் பரவி ஸோ அப்படி போயிட்டுருக்கு. எதனால் விவாகரத்து? தனுஷ் தான் விவாகரத்தை வாங்குறாரு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விவாகரத்துன்னு ஸ்டெப் எடுக்கிறது எல்லாமே ஆண்கள் தான். தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட விவாகரத்து பண்ண போகிறேன், நாங்கள் இனிமேல் பிரியறோம் அப்படின்ற செய்தியை அவர் தான் வெளியிடுறாரு. ஜிவி பிரகாஷ், சைந்தவி இதுலேயும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டது. ஜிவி பிரகாஷ் கூட சினிமாவில் நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் கிட்ட வலுக்கட்டாயமாக முத்த காட்சிகள் எல்லாமே அவர் வாங்குறாரு. சைந்தவி அவர்களுக்கு அது பிடிக்கலை. அதனால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் நடிக்க வேண்டாம், நீங்கள் வெறும் இசையமைப்பாளராக மட்டுமே இருங்க அப்படின்னு சைந்தவி சொன்னதாகவும், அதை மறுத்து என்னால் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் சைந்தவியை விட்டு பிரியறதாக அவர் தான் முதல்ல அறிக்கையும் கொடுக்குறாரு. ஸோ அவருக்கு கூட சேர்த்து வச்சு யாரை பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் பட ஹீரோயின் அவங்களால தான் விவாகரத்து வந்துச்சு. இவங்களுக்குள்ள அவங்க தான் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க கூட தான் கிங்ஸ்டன் படத்துலையும் திரும்பவும் திவ்யா நினைக்கிறாங்க பேர், அவங்களோட மறுபடியும் இணைஞ்சு நடிச்சிருக்காரு. ஸோ இங்கேயும் ஒரு பொண்ணு பிரச்சனை தான். அதே மாதிரி தான் ஜெயம் ரவி அவர்களுக்கும் ஆர்த்தி ரவி அவர்களுக்கும் நடுவில் ஒரு பொண்ணு தான் ஒரு பிரச்சனையாக நின்னாங்க. இந்த விவாகரத்தையும் முதல்ல ஸ்டெப் எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் தான். போன வருஷம் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு ஜெயம் ரவி, நான் இந்த மாதிரி ஆர்த்தி அவர்களை விட்டு நான் பிரியறேன். அதுக்கு இவ்வளவு காரணங்கள், நிறைய காரணங்கள். அந்த காரணங்களை கேட்கும் பொழுது தான் ஒட்டுமொத்த ஊடகமும் ஒட்டுமொத்த ஜெயம் ரவி ரசிகர்களும் ஆர்த்தி ரவி அவர்களை திட்டி தீக்குறாங்க. சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் ஆர்த்தி ரவி அவர்களை பற்றி எழுதுறாங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆர்த்தி ரவி அவர்களை. அப்படி ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட மென்டல் ஹெல்த்தே பாதிப்பாயிருக்கு இவங்களால தான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கூட என்னால் செலவு பண்ண முடியல. என்னுடைய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டும் அவங்க தான் வச்சுருக்காங்க. என் பேங்க் ஹேண்டலிங் அவங்க தான், பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. என் பாஸ்புக் முதற்கொண்டு அவங்க கிட்ட தான் இருக்குது. எனக்கு செலவுக்கு எதுனா வேணும்னா கூட நான் அவங்க கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. என்னோட ஒட்டுமொத்த பணமும் ஆர்த்தி அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்னால் சுதந்திரமாக எதுவுமே பண்ண முடியல, வெளியில் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, பேச முடியல. இப்படி நிறையா லிட்டரலாக என்னை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஜெயம் ரவி என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கையை கொடுத்து இனிமேலும் என்னால் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் பிரியறேன், விவாகரத்து வாங்க போகிறோம், செப்பரேட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை போடுறாரு. இந்த தகவலை பார்த்து ஆர்த்தி அவர்கள் ஒரு தகவலை போடுறாங்க. நிச்சயமாக இந்த செய்தி கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இவர் சொல்கிற மாதிரிலாம் எனக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறுத்து, நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும், நான் ஆர்த்தி ரவியாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் பேரை கூட இப்போ வரைக்குமே அவங்க மாற்றலை. ஆனால் ஆர்த்தி ரவி அவர்களை விமர்சனங்களாக வச்சாங்க. முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஜெயம் ரவி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஜெனிஷா, பாடகி ஜெனிஷா அவர்களோட ஜெயம் ரவிக்கு ஒரு ரகசிய உறவு இருக்கு, இவங்க தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதை மறுக்கிறார் ஜெயம் ரவி, மறுக்கிறாரு. மறுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு, நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள், என்னுடைய மென்டல் ப்ராப்ளம்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஜெனிஷா கிட்ட போனேன், அப்படித்தான் ஜெனிஷா எனக்கு பழக்கம். ஜெனிஷா ஆக்சுவலி ஒரு பாடகின்னு சொல்கிறாங்க, அவங்க சைக்காட்டிஸ்டாக என்னன்றது நமக்கு தெரில. ஸோ அப்படித்தான் நாங்கள் பழகணும், அவங்க என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவங்களும் என்னையும் சேர்த்து வச்சு யாரும் தப்பாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்தாரு. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப ஒரு வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்கள் ஒரு சம்பவத்தை
பண்றாரு. அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புது, பேசுபட பொருளாக மாறுது. இத்தனை நாட்களாக ஆர்த்தி ரவி அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மொத்தமா மாறி ஜெயம் ரவி வந்து உண்மையாலுமே வந்து ஒரு 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 வேற மாதிரி தான் போல, நம்ம தான் இத்தனை நாளாக வந்து அவரை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்களாக யாரெல்லாம் ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவாக பேசினாங்களோ ஒட்டுமொத்தமாக ஜெயம் ரவியை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள், வேல்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய சிஇஓ ஓனர் அவர் தான், அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம். ஸோ அவர் வந்து சினிமா ப்ரொடியூசராக இருக்காரு. அவங்க கல்யாணத்துக்கு ஜெயம் ரவி கலந்துக்கிறார். ஜெயம் ரவி தனியாக கலந்துருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அவர் தோழின்னு சொல்கிறாரு ஜெனிஷா அவர்களை கூட கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் ஜோடியாக கணவன் மனைவி போல அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, ஒரே மாதிரியான உடை. இவரும் கோல்ட் கலரில் வேஷ்டி சட்டை, கோல்ட் கலரில் அவங்க சாரி. ஸோ யாரா இதுன்னு பார்க்கும்போது தான் இவங்க தான் ஜெனிஷா. ஸோ இத்தனை நாளாக ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஜெனிஷாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் நடுவில் தொடர்பு இருக்கு போல. ஜெனிஷாவை தான் 2ஆவதாக அவர் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு, இல்லை ஜெனிஷா கூட தான் அவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. இதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் இப்போ நேரடியாகவே அவங்கள கூட்டிகிட்டு பொதுவெளிக்கு வராரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, இத்தனை நாட்களாக ஃப்ரெண்டுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இப்போ அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்துகிற விதமாக அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார். ஸோ அப்போ இவ்வளவு நாளாக இவர் வந்து சொன்னது அனைத்துமே பொய்யா, ஆர்த்தி ரவி அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வச்சிருந்தாரு, இது எல்லாமே பொய் தானா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. விவாகரத்து அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கே தவிர்த்து இது வரைக்கும் விவாகரத்து அஃபிஷியலாக வாங்கலை. கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அஃபிஷியலாக இன்னமும் ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் கணவன் மனைவி தான். கோர்ட்லேருந்து தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க வந்து கணவன் மனைவியாகத்தான் இருக்கணும். இதைத்தான் ஆர்த்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்த்தி அவர்கள் வந்து இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. ஏற்கனவே விட்டது போல் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கை வந்து ரொம்பவே வந்து படிக்கும்போது உருக்கமான ஒரு அறிக்கையாகத்தான் இருக்குது. நான் படித்து காட்டுறேன். என் மௌனத்தை கலைக்கிறேன் என் குழந்தைகளுக்காக. கடந்த 1 வருடமாக மௌனத்தை ஒரு விரதமாகவே மேற்கொண்டு வருகிறேன். இதற்கு காரணம் நான் பலகீனமானவள் என்பது அல்ல, என் பேச்சை விட என் குழந்தைகளின் அமைதியான வாழ்க்கை மிகவும் முக்கியம் என கருதியதால் தான் அந்த விரதம். என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், பழிச்சொற்கள், வசைகள் அனைத்தும் மௌனமாகவே தாங்கிக் கொண்டேன். என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்தும் நான் பேசாமல் இருந்ததற்கு காரணம் என் குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் தாய் இருவரிடையே யாரை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஸோ இதில் என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருவேளை நான் வாயை திறந்து நான் பேசினேன்னா என்னுடைய பசங்களுக்கு வந்து அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும். ஸோ நான் ஏதாச்சும் வந்து நான் பேசினா அப்பா மேலே ஒரு தப்பான ஒரு எண்ணம் வந்து அம்மாவா அப்பாவா டிசைட் பண்ணுற இடத்துக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் தள்ளக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இன்றைக்கு உலகம் கூர்ந்து பார்க்கும் காட்சிகளும் நாடகங்களும் வேறு, நடந்த உண்மை என்பது முற்றிலும் வேறு. எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் 18 வருடங்களாக 2009 உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு, 2024 இவர் பிரிகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ 18 இயர்ஸாக 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப லாங் லாஸ்ட் இல்லையா? சட்டப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது. 18 வருடங்களாக நான் காதலுடனும் நம்பிக்கையுடனும் கைகோர்த்து நடந்த ஒரு மனிதன் என் கைகளை மட்டுமல்ல என் பொறுப்புகளில் இருந்தும் கை கழுவி சென்று இருக்கிறார். அவருடைய பொறுப்புகளில் இருந்தும் கை கழுவி சென்று இருக்கிறார். பல மாதங்களாக அந்த குழந்தைகளின் பொறுப்பை என் தோள்களில் மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேன். யாரும் அறியாமல் அந்த குழந்தைகள் சிந்தும் கண்ணீரையும் என் கைகள் தான் துடைத்து கொண்டிருக்கிறது. இன்று அவர் புதிதாக முளைத்தவர்களுடன் புதியதொரு உறவை உருவாக்கி கொண்டதால் பழைய உறவு இப்போது வெறும் செங்கல் சுவர் போல அவர் கண்களுக்கு காட்சி அளிக்கிறது. சேர்த்து கொடுத்துருக்காங்க, நமக்கு படிக்க கஷ்டமா இருக்கு. என் குழந்தைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுப்பேன் என்ற அவரது வாக்குறுதியையும் பறந்துவிட்டது. ஆனால் இன்னும் என்னைத்தான் பணத்தாசை பிடித்தவள் போல் சித்தரிக்கிறார்கள். இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க மேலே ஆர்த்தி அவர்கள் மீது ஜெயம் ரவி வச்ச ஒரு குற்றச்சாட்டை வந்து என்னுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது மட்டும் உண்மை என்றால் இப்போது அனைத்தையும் இழந்து நிற்கும் இந்நிலையில் இல்லாமல்
நான் சுயநலத்துடன் எப்பொழுதோ எனது பாதுகாப்பை கவனித்திருப்பேன். அப்படி இருந்திருந்தா நானும் மேபி இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் நான் என்னுடைய சேஃப்டியை பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கணக்கு போட்டு வாழ்வதை விட காதலுடன் வாழ்வது சிறந்தது என்று நான் முடிவெடுத்ததால் தான் இன்று இந்த நிலையில் நிற்கிறேன். ஸோ இது ஆர்த்தி ரவி அவர்களுடைய ஒரு அறிக்கை. இதை படிக்கும் போதே நமக்கு நல்லாவே புரியுது. ஸோ சம்திங் ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. அவர் பேசியிருக்கலாம், இதை சால்வ் பண்ண நினச்சிருக்கலாம். அவர் இன்னொரு லைஃப்குள்ளே போகிறதுக்காக இந்த ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே பல பேருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இல்லை இதை மறுத்து இப்போ தான் எங்களுக்குள்ள காதல் வந்துச்சு அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னால் கூட இந்த மாதிரியான முழுமையாக விவாகரத்து வாங்காத ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் சுற்றுறது அப்படிங்கிறது தப்பு. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலாம், அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அதுக்கான வழிமுறைகளும் இருக்கு, சட்டங்களும் இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? எத்தனை உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இன்னொருத்தரை அதை பாதிக்காத வண்ணம் இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படின்றது தான் பலரும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. ஸோ இத்தனை நாளாக ஆர்த்தி ரவி அவர்களை நம்ம ஒரு வில்லியாகவே பார்த்துட்டோம். இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. எதையுமே நம்ம ஒருத்தர் சொல்கிறது மூலமாக நம்ம நம்பிடக்கூடாது, நம்ம தீர ஆராய்ச்சி பார்க்கணும். எப்பயுமே ஒரு கதைக்கு 2 பக்கம் இருக்கும், அந்த 2 பக்கத்தையும் கேட்ட பிறகுதான் நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது ஜெயம் ரவி அவர்களுடைய இந்த ஒரு விஷயத்தில் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பார்க்கும் பொழுது இது சர்வசாதாரணமாக இப்போ தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டு இருக்கு. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நிறைய நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஸோ இது கலாச்சார சீரழிவு அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியை ஒரு குற்றவாளியாக சித்தரித்து காட்டி அவர் சொகுசாக ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.